தமிழ்நாடு பிரீமியர் லீக் இளம் கிரிக்கெட் வீரர்களுக்கு இந்திய அணியில் இடம் பிடிக்க மிகப்பெரிய வாய்ப்பு என முன்னாள் கிரிக்கெட் வீரரும் தென்சென்னை அணியின் பயிற்சியாளருமான ஹேமாங் பதானி தெரிவித்துள்ளார். தந்தி டிவியின் சிறப்பு நேர்காணலில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். ஐபிஎல் பொறுத்தவரைக்கும் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்க்கு ஒரு பெரிய கேட்வேன்னு சொல்ல முடியும். 2020 ஃபார்மேட் வந்த பிறகு இந்த ஐபிஎல் நிறைய பிளேயர்ஸ் இந்தியன் டீம் வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ டிஎன்பிஎல் எந்த அளவுக்கு யங் பிளேயர்ஸ்க்கு ஒரு கேட்வேயா இருக்க போகுது? என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிமிலரா இருக்கும்னு தோணுது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் அதே கான்செப்ட், யங்கர் பிளேயர்ஸ் ஆட போறாங்க. எல்லா டீம்லயும் நீங்க 2 அண்டர் 18 பிளேயர்ஸ் எடுத்தாகணும். அதே மாதிரி நீங்க 2 டிஸ்ட்ரிக்ட் பிளேயர் எடுத்தாகணும். அண்ட் டிவில மேட்ச் வரப்போகுது. ஸோ கண்டிப்பா நிறைய ஜனங்க பார்க்க போறாங்க. மேட்சஸ் ஆர் கோயிங் டு ஸ்மாலர் டவுன்ஸ். நம்ம திருநெல்வேலியில மேட்ச் ஆடுறோம், திண்டுக்கல்ல மேட்ச் ஆடுறோம். ஸோ அங்க கண்டிப்பாக அந்த மாதிரி மேட்சஸ் பார்த்ததே கிடையாது. நிறைய பேர் இந்த மேட்ச் பார்ப்பாங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அண்ட் ஆல்சோ ஆடுற பிளேயர்ஸ், ஆடுற யங் பிளேயர்ஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா கேட்டீங்கன்னா நீங்க இப்போ ஒரு அஸ்வினோட ஆடுவீங்க, ஒரு விஜயோட ஒரு ஆடுவீங்க. இப்போ அவுட் ஸ்டேஷன் பிளேயர்ஸும் ஆடுறாங்கன்னு சொன்னாங்கன்னா ஒரு பியூஷ் சாவ்லா இருக்காங்க, ஜெயந்த் யாதவ் இருக்காங்க, குர்ப்ரீத் மான், சந்தீப் சர்மா, எல்லா இந்தியா ஆடின பிளேயர்ஸ், எல்லா ஐபிஎல் ஆடின பிளேயர்ஸ். ஸோ அவங்களோட உட்காந்து ஆடுறது, அவங்களோட உட்காந்து மேட்ச் ஆடுறது, நிறைய இன்டராக்ஷன் நடக்கும். பேக் அண்ட் ஃபோர்த் கேட்டுக்கலாம், எப்படி நீங்க ஆடினீங்க, எப்படி நீங்க இந்தியா ஆடினீங்க. ஸோ கண்டிப்பா ஒரு பிளஸ் தான் இது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் பற்றிய பல கேள்விகளுக்கு தென்சென்னை அணி பயிற்சியாளர் ஹேமாங் பதானியின் பதில்களை இன்று மாலை 5:30 மணிக்கு ஒலிபரப்பாகும் சென்னை 6 லட்சத்து 5 நிகழ்ச்சியில் காண தவறாதீர்கள்.